இது இப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சரிங்களா. இப்போது வந்து இங்கே இப்போ ட்ரேடிங் வியூ இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு இப்போது நீங்கள் சொன்னால் 24,700 கால் ஆப்ஷன் தானே இப்போ எடுத்தீங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிறோம் சரிங்களா. 24,700 அப்படின்னு இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய வரதில் இந்த நிஃப்டிங்கிறத மட்டும் படிக்கணும். இந்த நிஃப்டிங்கிறத படிக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதில் கிரே கலரில் இருக்குது பாருங்கள், Nifty 50 09 September 2025 கால் ஆப்ஷன் 24,700 கடைசியில் இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகிரும். அப்புறம் இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது வந்திருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு அழுத்தி பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபுல் ஸ்க்ரீன் பட்டனை. அந்த ஃபுல் ஸ்க்ரீன் பட்டன் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் இதில் டைப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது வந்து இப்போ 222 என்னோடய என்ட்ரி, 280 என்ட்ரி, 140 என்ட்ரி, இப்போ 130 என்ட்ரி இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் எப்படி அந்த சிவிடி விடி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எப்படி சிவிடி விடி பார்க்கணுன்னா, இப்போ இங்கே ரெண்டாவதாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் அழுத்தி பிடிச்சிருக்கேன்ல, அதை தொட்டிங்கன்னா இங்கே இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. டூல்ஸில் ஃபஸ்ட்டில் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இண்டிகேட்டரை தொட்டு இங்கே சர்ச்சை வந்துட்டு சிவிடி அப்படின்னு டைப் பண்ணணும் சரிங்களா. சிவிடின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட் ஒன்று வருதா, அதையும் தொட்டுக்கணும், ஒரே ஒரு டைம் தொட்டுக்கணும். அடுத்து விடி அப்படின்னு டைப் பண்ணணும் சரிங்களா. விடி அப்படின்னு டைப் பண்ணி நாலாவது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையே தொட்டுக்கணும், வால்யூம் டெல்டா. இப்போ இன்ட்டு கொடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது இது வந்து இந்த மாதிரி நமக்கு என்ட்ரி தரும்போது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த 149 நம்ம என்ட்ரினா, இப்போ என்ன நடக்கணும்னா இந்த 149 போய் மார்க்கெட் பிரேக் பண்ணணும், புரியுதுங்களா. அதாவது இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி போய் பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணும்போது இங்கே சிவிடின்னு ஒன்று நடுவில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இங்கே நடுவில் சிவிடின்னு ஒன்று இருக்கா, இல்லை நடுவில் 0 அப்படின்னு சொல்லி ஒரு ஹரிசாண்டல் டாட்டட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, கோடு. அந்த கோடுக்கு மேலே இங்கே சில கேண்டில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த அதாவது அந்த கோடுக்கு மேலே கேண்டில்ஸ் இருக்கணும் சரிங்களா. அதாவது இப்போ இங்கே தான் கோடு அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி கேண்டில்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா என்ட்ரிக்கே ஃபஸ்ட்டு போகணும். இதை வந்து போத் கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் சேர்த்து பார்த்து வச்சிடணும் சரிங்களா. பார்த்து வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதோ ஒன்றில் தான் வந்து இது 0க்கு மேலே இருக்கும். ஒன்று கால் ஆப்ஷனுக்கு 0க்கு மேலே இருக்கும், இல்லை புட் ஆப்ஷனுக்கு 0க்கு மேலே இருக்கும். எதுக்கு 0க்கு மேலே இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த சிவிடியை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா இங்கே வால்யூம் டெல்டான்னு ஒன்று இருக்கும். அந்த வால்யூம் டெல்டா பார்க்கணும் சரிங்களா. இப்போ இந்த வால்யூம் டெல்டாவில் இப்போ நான் சொல்கிற இடத்த பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இந்த கேண்டிலை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே வால்யூம் டெல்டா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வால்யூம் டெல்டாவில் 4 வேல்யூ காட்டுது. 0, 1.89, 0, 1.78. அதில் வந்து ரெண்டாவது வேல்யூ மூணாவது வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 1.89 மில்லியனும் 0 மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 1.89 மில்லியனுங்கிறது வந்து பையரு, 0ங்கிறது வந்து செல்லர். இப்போ என்ன பண்ணணும்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதுதான் 126 தான் நம்ம என்ட்ரினா, 126 இந்த மாதிரி பிரேக் பண்ணியிருக்குங்களா. அங்கே பிரேக் பண்ணும்போது என்ன இருக்குது, 1.8 மில்லியன் பையர் வந்திருக்கான், செல்லர் 0வாக இருக்கான். இதே ஃபார்மேட்டில் தான் எப்போவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அடுத்து பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கான், 130லேருந்து 142 கரெக்டாக போயிட்டான். இது வந்து நம்ம கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டில் இதே மாதிரி வால்யூமு சிவிடி 0க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் நல்லா போயிடும். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. இதை பாருங்கள், பார்த்துட்டு எதாவது டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள்.